அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆடி மாதம் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், வாலாஜா தன்வந்திரி கோவில் அடுத்த செங்காடு, ஆரணி தனுஷ் நாடக மன்றம், அரக்கோணம் அடுத்த சித்தேரி, ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், கேலூர் அடுத்த விலாங்குப்பம், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த மோட்டுகுடிசை, மேல்வயலாமூர் குரு நாடக மன்றம், படவேடு அடுத்த துறிஞ்சாபுரம், ஆரணி சுமதி நாடக மன்றம், வலத்தி தேவனூர் அடுத்த சோழகுணம் பட்டி, ஆரணி பூவரசன் நாடக மன்றம், திமிரி அடுத்த சாம்பசிவபுரம், சாமந்திபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, மாணிக்கவல்லி கலையரசி கட்டைக்கூத்து, ஆரணி அடுத்த லாடப்பாடி, ஆரணி சுபம் நாடக மன்றம், பெரிய கொழப்பலூர் அடுத்த தவணி, ஆரணி நந்தினி நாடக மன்றம், திருப்புலிவனம் அடுத்த ஆனம்பாக்கம், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த அழிவிடை தாங்கி, மேல்வட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், வாலாஜா அம்மூர் அடுத்த லோகாபுரம், ஆரணி சக்தி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த வாலாஜா அணைக்கட்டு ரோடு அடுத்த இந்திரா நகர்ல நாடகம், அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், பெரணமல்லூர் இஞ்சிமேடு அடுத்த மகாதேவி மங்கலம் அடுத்த மோட்டூர்ல நாடகம். நேத்தும் நம்ம டீம் ஆடி இருந்தாங்க, இன்னைக்கும் நம்ம டீம் அங்க ஆட போறாங்க. நேத்து அசோக் ஆடினாங்க. ஆஞ்சநேயர் நாடக மன்றம் ஆட போறாங்க. வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், காவேரிப்பாக்கம் ஆலப்பாக்கம் அடுத்த கன்னிகாபுரம், ஆரணி துளசி நாடக மன்றம், சோளிங்கர் சூரை அடுத்த விசாலாட்சிபுரம், ஆரணி அசோக் நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த சந்தன கொட்டாய், ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த பிருதூர், அரக்கோணம் சரஸ்வதி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கல்லாலிப்பட்டு, சிவாஜி 2 நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த இரும்பேடு நிறைய இடத்துல இருக்கு, அதனால கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. வந்தவாசி பக்கத்துல இரும்பேடுல வன்னிய புராணம் நாடகம் நம்ம சிவாஜி 2 மன்றத்தினரால் நடக்குது, போய் பார்க்கலாம். பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த நடு நெல்லிமலை, ஆர்த்தி நாடக மன்றம், விக்கிரவாண்டி அடுத்த கயத்தூர், ஆரணி சரவணா நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த மேல்வல்லம், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், கலசப்பாக்கம் அடுத்த கோவூர், அரக்கோணம் விசாலாட்சி நாடக மன்றம், வாலாஜா அம்மூர் அடுத்த வேலம், கோனலம் ஏழுமலை நாடக மன்றம், வெள்ளிமேடுபேட்டை அடுத்த ஏதானிமிலி, ஆரணி பத்மா நாடக மன்றம், தேசூர் அடுத்த பாஞ்சரை, காஞ்சு கௌரி நாடக மன்றம், வந்தவாசி டு மருதாடு அடுத்த வெள்ளக்குளம் அண்ணாநகர், ஆரணி சபரி நாடக மன்றம், ஆரணி அடுத்த சொரக்காபாளையம் தச்சூர் லைன்ல இருக்கு, வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றம், ஆரணி டு கலம்பூர் அடுத்த கஸ்தம்பாடி, நியூ வேலன் நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிர்பூர், ஆரணி ராஜா நாடக மன்றம், தேசூர் அடுத்த குன்னக்கம்பூண்டி புதூர்ல நாடகம், காஞ்சி அபிராமி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த கீழ் பூதேரி, ஆரணி வினிதா நாடக மன்றம், விண்ணமங்கலம் அடுத்த கங்காபுரம், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், வாலாஜா வல்லுவம்பாக்கம் அடுத்த எடப்பாளையம், ஆதிகாஞ்சனா நாடக மன்றம், வாலாஜா தன்வந்திரி கோவில் அடுத்த செங்காடு அடுத்த மோட்டூர்ல நாடகம். செங்காடுல பாத்தீங்கன்னா சக்தி கணபதி, மோட்டூர்ல நம்ம ஆதிகாஞ்சனா. கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த பெருநகர் அடுத்த மேல்பாக்கம், வதியு ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த கத்தியவாடி, ஆரணி விக்னேஸ்வரா நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த ஐப்பேடு, சிவாஜி 1 நாடக மன்றம், வந்தவாசி டு ஒரத்தி அடுத்த விண்ணம்பூண்டி, வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த குத்தனூர், குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த மோரணம். நேற்று பாத்தீங்கன்னா நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் சென்னைக்கு போயிருந்தாங்க. நான் எல்லாமே சொல்லியிருந்தேன். எடிட் பண்ணும்போது ஊர் பேர் அதுல கட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கமெண்ட்ல ஒரு தம்பி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போட்டிருந்தாரு, அக்கா ஏன் ராஜேஸ்வரி சொல்லணும். திரும்ப நான் யூடியூப் உள்ள வீடியோ உள்ள போய் ஃபுல்லா பார்க்கும்போது அந்த லைன் கட் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு மேல ஹெட்டிங்லயே பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரின்னா ஊர் போறாங்க, என்ன நகர் போறாங்கன்றதையும் போட்டிருந்தேன். அதே மாதிரி கீழேயும் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல டைப் பண்ணி
கமெண்ட்ல அதை வந்து பின் பண்ணியும் வச்சிருந்தேன். கலை ரசிகர்கள் வந்து கொஞ்சம் அதை பாத்துக்கங்க. எப்பவுமே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், ஏதாவது ஒரு கம்பெனி நேம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ல கண்டிப்பா பின் பண்ணியிருப்பேன், அதுல போய் பாத்துக்கோங்க. சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் இல்லையா, இன்னைக்கு என்ன மன்றம் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து முடியாத சூழ்நிலையில நாடகம் நின்னு போறது ஒரு நாளைக்கு கேட்டீங்கன்னா நடக்கிறது தான். அப்படி பாத்தீங்கன்னா நேத்து நம்ம நாயுடுமங்கலம் பக்கத்துல கமலப்புத்தூர் அம்பேத்கர் நகர்ல நம்ம விக்னேஸ்வரா நாடக மன்றம் சொல்லி இருந்தேன். நாடக கலைஞர்களும் பக்கத்துல எங்கேயும் ஆடிட்டு காலையிலேயே கூட ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 4 நடிகர் போயிட்டு அங்கேயேதான் தூங்கி இருந்தாங்க. ஆனா ஊர்ல வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை நடந்ததுனால நாடகம் இல்லாம போச்சு. அப்புறம் கிராம மக்கள் போன் பண்ணி அக்கா இன்னைக்கு நாடகம் இல்லை, இன்னும் 2 நாள் கழிச்சு மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓனர்கிட்டயும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து போனதுக்கு என்னமோ அதை பார்த்து திருப்தியா கவுன்ஸ் அனுப்புனாங்க. திரும்ப ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் போயிட்டு கலைஞர்கள் ஆட போறாங்க. அந்த மாதிரி சில கிராமங்கள்ல திடீர் நாடகம் நிற்கும். ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ அந்த மாதிரி நிற்கும். அதனால அண்ணாக்கா நீங்க அந்த ஊர் சொன்னீங்க, அங்க போய் பார்த்தோம் நாடகம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நாடகம் இனிமே நின்னுட்டாலும் கூட 8 மணிக்கு மேல நின்னாலும் கூட நான் கமெண்ட்ல பதிவுமான விஷயங்களை கமெண்ட்ல உங்களுக்கு மேலேயே காமிக்கிற மாதிரி வரும். அதை நீங்க பார்த்துட்டு நாடகத்துக்கு போலாமா இல்ல நாடகம் இருக்கா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.